காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர் சார் வணக்கம். இப்போ இந்த வந்தே மாதரம் 77 ஆண்டுகளுக்கு முன்பு 1937களில் இது ஒரு துர்க்கை மற்றும் குறிப்பாக இந்த பாடல்களில் உருவ வழிபாட்டு கருதப்பட்டதாகவும் அவற்றில் சில துர்க்கை போன்ற விவகாரங்களை எல்லாம் கடவுள் கொள்கைகளாக சொல்லியிருக்கிறது என்று அந்த நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எதிர்க்கலாம். 37களில் பிரிவினை அல்ல, ஒருவேளை நாம் தொடர்ந்து இந்தியாவிலே தொடர்ந்து இருக்க போகிறோம் என்று அவர்கள் நம்பியிருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் மதவெறி இருந்தது, அதெல்லாம் மறந்து போய்விட்டது. 75 80 வருஷம் வந்துட்டோம். இப்போ இதை பிரதமர் அவர்கள் மீண்டும் வலிமையாக பேசுவது, காங்கிரஸ் கட்சியினுடைய மல்லிகார்ஜுன கர்கே என்ன சொல்றாருன்னா, இன்னும் சொல்வதானால் வந்தே மாதரம் உங்களிடமிருந்து வந்தது அல்ல, இதெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது, எங்களிடமிருந்து உருவானது என மோடி அரசை கர்கே, மல்லிகார்ஜுன கர்கே கடுமையாக சாடுகிறார். சொல்லுங்க திரு சந்திரசேகர். அவர் திரு கார்கே அவர்கள் சொன்னதை நீங்க குறிப்பிட்டீங்க. நானே அதை குறிப்பிடணும்னு நினைச்சேன், நீங்க குறிப்பிட்டீங்க. ரைட்டு. ஏனென்றால் நீங்க இவர்கள் பிரதமர் அவர்கள் பேசுறது பிரதமர் மோடி அவர்கள் பேசுவது என்பது ஒரு பிரதமர் என்ற பொறுப்பிற்கு ஒரு அழகானது இல்லை என்பது மட்டும் உறுதி. ஏனென்றால் பொய்களை மட்டுமே கட்டமைத்து இன்னும் பிரிவினையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமராக, ஒரு கட்சி தலைவராக அவர் இருக்கிறார். பாராளுமன்றத்திலும் சரி, பொதுக்கூட்டத்திலையும் சரி, அதாவது பாராளுமன்றத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் மாதிரி பேசுறாரு, தேர்தல் பிரச்சாரத்திலையும் அதே தான் பிரச்சார கூட்டம் மாதிரி தான் பேசுறாரு. எல்லா இடங்கள்லயும் போற இடத்துல கடந்த தேர்தல்கள் எல்லாம் எப்படி பேசினார்ன்றதை நம்ம பார்த்தோம். 80க்கும் 20க்கும் போட்டி, உங்களுடைய இதெல்லாம் தாலியை பிடுங்கி காங்கிரஸ் கட்சி பிடிங்கி கொடுத்து விடும், 2 மாடு இருந்தா 1 மாடு இப்படி எல்லாம் பேசிய பிரதமர் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசுறாரு. ஒரு விஷயம் மட்டும், இன்றைக்கு ஏன் இந்த வந்தே மாதரத்தை பற்றி இவர்களுக்கு அக்கறை வந்தது, ஏன் இது பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு ஒரு கருத்தை வச்சோம்னா, மேற்கு வங்காளத்தில் விரைவில் தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலை நோக்கி இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒரு அடிப்படையை இவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அதைத்தான் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்தே மாதரத்தின் மீது அக்கறையே கிடையாது. ஏனென்றால் நீங்க 1876 காங்கிரஸ் கட்சியோட 12வது மாநாட்டில் கல்கத்தால நடந்த பொழுது ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார்ல, முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஜனகணமனவையும் நீங்க கம்பேர் பண்ணாரு. ஆனா அந்த மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் இசையமைத்து இந்த பாடல் அங்கு பாடப்பட்டது. வந்தே மாதரம் எல்லோராலும் பாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியின் ஒவ்வொரு அமர்விலும், செயற்குழு கூட்டமாக இருக்கட்டும், பொதுக்குழு கூட்டமாக இருக்கட்டும், நிர்வாக குழு கூட்டமாக இருக்கட்டும், எல்லா அமர்விலும் வந்தே மாதரம் பாடப்படுகிறது. அனைவரும் இணைந்து பாடுகின்ற ஒரு வழக்கம், நடைமுறை இருக்கிறது. ஆனால் பாஜகவில் அந்த நடைமுறை இருக்கிறதா, RSS அந்த நடைமுறை இருக்கிறதா, இருந்ததா என்ற கேள்வி எல்லாம் இன்னைக்கு எழுது. இவர்கள் இன்னைக்கு அக்கறையோடு பேசலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்க மேற்கு வங்காளத்தோடு சேர்த்து தமிழகத்துக்கும் தேர்தல் வருதுங்கிறதையும் அந்த மோடியுடைய தேர்தல் அந்த பிரச்சாரத்தில் அந்த வந்தே மாதரம் அந்த இஷ்யூல பாராளுமன்றத்தில் பேசினதை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு பாரதியாருடைய தாயின் மணிக்குடியை பத்தி பாடுறாரு, வஉசியை பத்தி புகழ்றாரு. நீங்க இவர்கள் அது எனக்கு உண்மையிலேயே ஒரு கேலிக்குரியதா, சிரிப்பாக தான் இருக்கு. ஏனென்றால் இவர்கள் தாயின் மணிக்குடி என்று பாரதியார் பாடினார் என்று சொன்னால் இவர்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதா? RSSம் பாஜகவும் தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டதா? சுதந்திரத்தையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சுதந்திரத்திற்காக எந்த தியாகத்தையும் ஒரு துரும்பை கூட தூக்கி போடாதவர்கள், இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு நேருவையும் காங்கிரஸ் கட்சியையும் குறை சொல்வதை மட்டுமே ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன செய்தோம் இந்த நாட்டுக்காக, இவ்வளவு நீங்க 2047 சொல்றீங்க, விக்சித் பாரத் எல்லாம் சொல்றீங்க, சொல்லுங்க. அந்த விக்சித் பாரத்தை நோக்கி உங்களுடைய திட்டம் என்ன, அதை சொல்வதில்லை. அதை வெறும் விக்சித் பாரத் 2047 மட்டும் சொல்லிவிட்டு மற்ற எல்லா விவரங்களையும் காங்கிரஸை நோக்கியும் நேரு, இந்திரா காந்தி இவர்களை தலைவர்களை குற்றம் சாட்டுவதை மட்டுமே வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை அவர் செய்வதை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டின் அடிப்படை, நீங்க நேரு அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற நவீன இந்தியாவின் சிற்பியாக, நவபாரத சிற்பியாக இந்த இந்தியாவை உருவாக்கியவர் நேரு. அது மாதிரி இன்னைக்கு நீங்க புத்தினோட பேசுறீங்க, ட்ரம்போட பேசுறீங்க. இந்த அளவிற்கு உங்களை உலக தலைவராக இந்தியாவின் பிரதமரை உருவாக்கியது நேருடைய அடிப்படை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய நடுநிலைமை கொள்கை, அவர் வகுத்த வெளியுறவு கொள்கை தான் இன்றைக்கு நம் இந்தியாவை ஒரு பெரிய இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் காங்கிரஸ் கட்சி போட்ட
ஒரு விதையில்தான், அந்த விருட்சத்தில் தான் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு நீங்கள் மேலே உட்கார்ந்துட்டு அடிமரத்தை வெட்டுறதும்பாங்கல்ல, அதை செய்து கொண்டிருக்கிறார் மோடி இப்பொழுது. நீங்க அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு 5 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட எல்ஐசிய 100% இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சிட்டாங்க, தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். அது மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இந்தியாவுக்கு வந்திருக்கிறீங்க, நாங்க கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது. ஒரு உணவுக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்தியா சுதந்திரம் பெற்றது. உணவுக்கே வெளிநாட்டை தான் கையேந்தி நின்றுருந்தோம். இன்னைக்கு வெளிநாட்டுல கையேந்துறோமா? நம்ம உணவை ஏற்றுமதி செய்யறோம்னா காரணம் என்ன? வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, இது மாதிரி பல திட்டங்களை காங்கிரஸ் கட்சியும் நேரு, இந்திரா காந்தி இவர்கள் காலத்தில் வரிசையாக கொண்டு வந்ததுதான். இவர்கள் செய்த சாதனைகள் எதுவும் இல்லாததால் எதையாவது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ், இரண்டாவது இவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சி, இதை மட்டுமே ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி சார். சார், ஆக்சுவலா இவர்களுக்கு பாஜக RSS சேர்ந்தவர்களுக்கு சுதந்திர போராட்ட வரலாறு இல்ல சார். தேசிய கொடியை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது, அவர்களுக்கான தலைவர்களும் கிடையாது. வல்லபாய் பட்டேல கூட புகழ்ந்து சொன்னாரு, அவர் தான் சமஸ்தானங்களை இணைத்தார்னு. நீங்க இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா தான் எல்லாத்தையும் அழகாக எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைத்தார்னு யாராவது சொன்னா ஒத்துப்பாரா மோடி? முதல்ல அன்றைக்கு நேரு அவர்கள் தலைமையில் வல்லபாய் பட்டேல், அன்றைக்கு நேரு அவர்களுடைய அன்றைக்கு ஏங்க நீங்க வரலாறு எங்களுக்கு தெரியும். வரலாற்றை மாற்றுவதற்காகவே பிறந்தவர்கள் மோடியிலிருந்து டிபேட்டுக்கு வர்றவங்க வரைக்கும். பொய்யா சொல்றவங்க தான் டிபேட்டுக்கு வர்றீங்க, டிபேட்டுக்கு வர்றவங்க. அதாவது இப்ப சில ஒரு நிமிஷம் நான் யார் பேசுறப்பவும் குறுக்க வரல, 2 minutes நான் பேசி முடிச்சேன். அதாவது இவர்கள் பொய்களை பாராளுமன்றத்திலிருந்து பொதுக்கூட்டங்கள் வரை, மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து பாஜகவினர் முழுவதும் பேசுவதுதான் இவர்களுடைய வாடிக்கை. இப்ப சமீபத்தில் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். ராஜ்நாத் சிங் சொல்றாரு, இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த நேரு பொது நிறுவனத்தை, பொது நிதியை பயன்படுத்தி பாபர் மசூதியை கட்ட முனைந்தார், கட்ட விரும்பினார் அப்படின்னு பேசுறாரு. உடனே அவர் வல்லபாய் பட்டேலுடைய மகள் அவர்களுடைய டைரியிலிருந்து எடுத்து மறுப்பு வெளியிட்டார் எங்களுடைய ஜெயராம் ரமேஷ். இவங்க கடந்து போயிடுவாங்க. அதுல பொய்யை சொல்லிவிட்டு அதனை உண்மையாகவே சொல்லி, எப்படி அந்தமான் சிறையிலிருந்து புல்புல் பறவை மூலமாக வந்துவிட்டு போனார் என்று ஒருவரை சொன்னாங்க, அது மாதிரி இப்படி எல்லாவற்றையுமே கட்டுக்கதைகளாக பேசி, ஏனென்றால் இவர்களுக்கு என்று ஒரு வரலாறு கிடையாது. ஆங்கிலேயர்களுக்கு அடிமைத்தனம் செய்வதை மட்டுமே தொழிலாக வைத்திருந்தவர்கள் RSS காரர்கள். அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பணிந்திருந்தார்கள், சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர்கள், தேசிய கொடி வேண்டாம் என்று சொன்னவர்கள். அப்படிப்பட்ட RSS பாஜக தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டு கொண்டிருப்பதனாலேயே அடிப்படை காங்கிரஸ் செய்த அடிப்படை கொள்கைகளை, காங்கிரஸ் வைத்த அடிப்படை உள்கட்டமைப்புகளை இதெல்லாம் புறக்கணித்து விட முடியாது. மக்கள் இன்றைக்கு ஒரு உன்னத நிலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் உருவாக்கிய எல்லாம் தான், சட்டமாக இருக்கட்டும், அரசியல் சட்டமாக இருக்கட்டும், அவற்றை எல்லாம் இன்றைக்கு அழிப்பதற்கு பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் பிரதமர் மோடி அதாவது எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை இவர்களால். நேரடியாக சந்திக்க திராணி இல்லாத பாஜக காங்கிரஸையும் குற்றம் சாட்டி தப்பிக்க முயல்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்ட ரெங்கராஜன்